ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி வந்து ஃபீல் பண்ணிட்டு வரதை பார்த்த நிவின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, விஜய் தனியாக இருக்காரு, அது மட்டும் இல்லை விஜயோட ஒரே நோக்கமே எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வராங்க. வந்ததுக்கப்புறமா நம்மளும் ஏதாவது ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. வெண்ணிலாவை பார்க்க இங்கே வர்றதை பார்த்த நம்ம யமுனா பேய் ஆட்டம் ஆடுறதுக்காக அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே ஒரு பேய் வீட்டுக்கு போயிருக்கு, இங்கே ஒரு பேய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கு. இதுங்களை சமாளிக்கிறதே நமக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது காவேரியோடைய ரியாக்ஷனு. அங்கே போயிட்டு வெண்ணிலா வெண்ணிலா ஞாபகம் இருக்கா, நான் காவேரி வந்திருக்கேன், விஜயோட வைஃப்னு சொன்னாலே உச்சக்கட்ட கோவம். அந்த புள்ள கோமாதில் இருந்தாலும் ஏஞ்சி வந்து குத்துன்னு குத்தும். அந்த மாதிரி இருக்கு ரியாக்ஷனு. கடைசியில் பார்த்தா இதை சொல்லாமல் காவேரின்னு இருக்கு. கடைசியில் இவங்க ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னு சொன்னோன்னே கிளம்பி வந்துட்டாங்கங்க. இங்கே ஒரு பக்கம் யமுனா வீட்டு வெளியில், அதாவது மொட்டை மாடியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. என்ன யோசிக்கிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. உன்னோட நினப்பில் தீய வைக்க, கொல்லிக்கட்டையை வைக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது இவ்வளோ கொந்தளிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அந்த நினப்பையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுவீங்க. அதாவது இவங்க வருவாங்களாமா, வீட்டில் எல்லாருக்கிட்டே காவேரியை பற்றி தப்பாக சொல்லுவாங்களாமா. வீட்டில் அதை கேட்டுட்டு உடனே காவேரியை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்களாமா. நல்லா வருவோமா நீ, அந்த நினப்போட இந்த பொண்ணுக்கா உள்ள காலடி வைக்க. அப்புறம் இவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, எதுக்கு நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமக்கமாக போயிட்டாங்க. தேவையா கோபால் இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே ஒரு பக்கம் காவேரியை கூட்டிகிட்டு வந்த நிவின்னு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்டி, நீ போயிடுறீ, யமுனாவை கூட்டு போய் வீட்டில் விடுங்கன்னு யதார்த்தமாக சொல்கிறாங்க. இந்த பொண்ணு யதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லையிலே உனக்கு தோண வேணாமா, மனசில் எதுவும் இல்லைங்கிறது உனக்கு ஏமா அதை பற்றி புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேலே கங்கா வந்தோடனே வந்தா என்னமோ யோசிச்சா அப்புறம் கிளம்பி போயிட்டாடின்னு சொல்ல இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைங்கிற ஒரு எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாருங்க. அதாவது ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனது நம்ம காவேரி தாங்க. அதனால் வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு போல. ஐயோ போச்சே, மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டி ஒரு பக்கம் இவ வைத்த பார்த்தா தான் கன்சீவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை 3 படி சோறு ஒரே நேரத்தில் முக்குன்னு முக்கிட்டாங்க, அதனால தான் அப்படி இருக்குன்னு சமாளிக்கிறாங்க.